எனக்கு வந்து எதுவுமே வேணாங்க. எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்க, கேன்சரில் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி காலத்தில் அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை. அவங்க ஞாபகமாக நான் வந்து உங்களுக்கு நான் அந்த உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினச்சா இப்போ செஞ்சுட்டேன். ஒருத்தக்கிட்ட இல்லை, எதுக்கு வீடியோ படத்துக்கு போகிற, நீ உனக்கு தேவையாதெல்லாம், நீ வீட்டில் ஒழுங்காக பண்ண வேண்டியதானே, உனக்கு என்ன வேணுமோ இங்கே கிடைக்கிது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில் போய் நாளைக்கு எப்படி எந்த அளவுக்கு போய் நிற்போம்லாம் தெரியாது, ஆனால் யூடியூப்ல நாங்கள் கண்டிப்பாக நிற்போம். வீடியோவுக்கு இப்போ ஒருத்தர் ₹1 போடுறாரு, நம்மளுக்கு ஃபன் மெலன்லேருந்து ஒரு ஃபன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் பேக்கர்னா சப்போர்ட்டர். 8 கோடி அப்படின்ற பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. டிஜிட்டலாக இருக்குது, பப்ளிக் யாரோனா போய் பார்க்கலாம், அது ஒரு அசக்ட் இருக்குது. அவர் வந்து டிஜிட்டல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. சிக்ஸ் பேக்ஸ் மாதிரி சிக்ஸ் பேக் ஆசை பாருங்க, இருக்கு நல்ல ஐடியாவா இருக்கு. வைக்க முடியுமா? பெயிண்ட் அடிச்சு என்ன பண்ணலாம்? பேர் யாரு? ஹீரோயின்ஸா? அப்படிலாம் யாரும் கிடையாது. முரட்டு சிங்கிள்களின் கதைன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே, அப்படி வச்சுக்கலாம். டோட்டலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இருக்கும். இந்த க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் முடிஞ்சோடனே டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த டைட்டிலே உங்களுக்கு தெரியும் படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னு. வணக்கம். க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக பட தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, படத்தை எடுக்க போகிறாங்க. ஸோ அவனுடைய வழக்கமான ஒரு காமெடி இன்டர்வியூ இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ காமெடியில் எனக்கு வராது. பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபார்மல் இன்டர்வியூவாக தான் இது இருக்குன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த சினிமா அப்படிங்கிறது வந்து முதல்லேருந்தே உங்களுடைய லட்சியமாக இருந்தால், இல்லை திடீர்னு நடுவில் எங்கேயாவது ஒரு நாள் வந்து படம் சினிமா எடுப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா? சினிமா வந்து காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே குட்டியாக ஆசை இருந்துச்சு. காலேஜில் வந்து அது பெருசாச்சு. ஆனால் சினிமா தான் அப்படின்னு இல்லை. நாங்கள் வந்து நீ சொல்லேன் இல்லை, ஏதாவது ஒரு மீடியம் முதல்ல போய் ஏதாவது பண்ணே ஆகணும்ல. ஏன்னா கல்ச்சர்ஸ்லாம் ஏறும்போது கைத்தட்டு வாங்கும்போது கைத்தட்டு ஒரு தடவை வாங்கி பழகிட்டோம்னா திருப்பி வேணும்னு கேட்டே இருக்கும் நமக்கு. ஒரு போதை மாதிரி அது இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தான் பண்ண முடியும், ஏன்னா ஆன்படி அப்போ தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போன அப்புறம் கல்ச்சர்ஸ் நிறையா வந்தோன்னா சிம்போசியம் அது இது நிறைய ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 30-40 தடவை எப்பயும் அதை போயிட்டு வந்துருவோம். நம்ம அது முடிச்சக்கப்புறம் பார்த்தா அது வேணுங்கும் போது தான் சரி, அதான் நமக்கு நல்லா வருது, அதான் நமக்கு வந்து நமக்கு தெரியும்ல எது நம்ம நல்லா பண்ணுறோமோ, எது நம்ம பண்ணுறதை வந்து மற்ற நல்லா ரீப்ளேஸ் பண்ண முடியலையோ, எங்கே நம்ம இருக்கும்போது நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாத இடமோ அதுதான் நமக்கான இடம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நாங்கள் அதிகமாக ஈடுபட்டு இருந்துச்சு. அதனால தான் சினிமா போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் பர்டிகுலர் சினிமான்னு ஒரு ஃபோக்கஸ் இல்லை, சினிமான்னு இல்லை, இந்த மாதிரி இதுதான் எங்களுக்கு வேணும். சினிமா அப்படின்னு இல்லை. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் யூடியூப்ல இவ்வளோ ஃபேமஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதில் வந்து கிடைக்காத என்ன ஒரு விஷயம் சினிமாவில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதை விட மாஸ் மீடியம் தான் சினிமா. வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதனால தெரியும் எல்லாத்துக்கும். வந்து ஒரு ரேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. சினிமா வந்து ஒரு ரேங்க்கு, டிவி வந்து இன்னொரு ரேங்க்கு, ரேடியோ ஒரு ரேங்க்கு, யூடியூப் ஒரு ரேங்க்கு, அது மாதிரி இப்போது டிக்டாக்லாம் போனால் அது ஒரு ரேங்க், அது மாதிரி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சினிமா தான் டாப் ரேங்கில் எப்பயுமே இருக்கும். சினிமாவில் இருக்க ஒரு குட்டியாக ஒரு விஷயம் காமிச்சா கூட அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய பேர் அதை திருப்பி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா யூடியூப்பில் பண்ணுறதும் பண்ணுவாங்க, டிவியில் பண்ணுறதும் பண்ணுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு இருக்க ஆடியன்ஸு வேறு, சினிமாக்கு இருக்க வந்து எல்லாமே வேறு மாதிரி பெரிய பெரிய சைஸில் மாசாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாமே. அங்கே வரும்போது என்னென்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்போது எங்களெல்லாம் வந்து தெரியுது, என்ன சில கிராமங்கள்லாம் பண்ண ரொம்ப எதிரான கிராமங்களும் தெரியுது எனக்கு பார்த்தா. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா அவங்க பையன் காமிச்சு, அவங்க பேரங்க காமிச்சு, அந்த மாதிரி விஷயங்களும் பெரியவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. சின்ன சின்ன பசங்களுக்கும் செட்டில்லாம் பார்த்து ஸ்கூலில் காலேஜில் ஹாஸ்டல் இருக்கும்போது பார்த்தது இப்படி போய் சேர்ந்துருக்கு. அது போய் சேர்றதுக்கு டைம் இருக்குல்ல, சினிமா சீக்கிரமாக போய் சேர்த்துறோம். ஓகே, அதனால தான் நாங்கள் சினிமா. ஸோ டேரக்டர் சார் கார்த்திக் என்கிற ஜாக், நீங்கள் எப்படி இந்த டீம் உள்ள வந்தீங்க? நான் வந்து ஒரு லாஸ்ட் 3 months பேக் விக்னேஷ்னு ஒரு காமன் மியூச்சுவல் ஃப்ரெண்டு எங்கள் எல்லாருக்கும், அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இந்த மாதிரி வந்து இவங்களும் ஒரு படம் பண்ணோன்னு இருக்காங்க, அதுக்கு கதை கேட்குறாங்க அப்படின்னும் போது நான் ஒரு கதை சொல்லி வச்சுருந்தேன் அவர்கிட்ட ஒரு 2-3 years பேக். ஸோ அவர் அதை போய் சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்ல முடியுமான்னு இருந்தால் நான் வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கும் பிடிச்சது. அப்புறம் க்ரௌட் ஃபண்டிங்ன்ற ஐடியா சொன்னாங்க, அது அப்படியே செட் ஆகி போச்சு. அந்த கதைக்குள்ள இவங்க எப்படி செட் ஆனாங்க? ஆக்சுவலாக அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கேரக்டர் கதையாக தான் இருந்தது, டு பி ஆனஸ்ட். அப்போ இவங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து சரி, அப்போ அந்த டுவல் கேரக்டராக மாற்றணும் போது இவங்களுக்குன்னு அந்த மேனரிசம்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில பேர் வந்தால் பார்த்தாலே நல்லாயிருக்கும், அவங்க காமெடியாக இருக்கும்னும் போது அது இன்னும் ஈஸியாக இருந்தது க்ரியேட்டிவாக ரைட் பண்ணும்போது. அது டுவல் கேரக்டராக மாற்றி இப்போது கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் கதை, நல்லா வந்துட்டு. இவங்களுடைய டூவோன்னு பார்க்கும்போது காமெடின்றது தான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். இவங்க பண்ணுற சட்டையர் விஷயங்கள் தான் வந்து இப்பயுமே வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சா, இல்லை இப்போ ஃபர்தராக ஆட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி ஆல்ரெடி இருந்தது தான். ஸ்கிரிப்டில் எந்த சேஞ்சஸும் எதுவுமே பண்ணல. பொலிட்டிக்கல் சட்டையர் கிடையாது படம், அது வந்து இப்போ சொல்ல முடியும் கன்ஃபார்மாக. சேஞ்சஸ்ன்னு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி அது இருந்ததால தான் அவங்களுக்கும் பிடிச்சது. இது எங்களுக்கு சூட் ஆகுமான்றது அவங்க டிசைட் பண்ணாங்க. நாங்கள் வந்து இன்னொரு படம் இப்போ ஜாமீன் படம் பண்ணலாங்க அப்போ ஆரம்பிச்ச டைமில் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, போன வருஷம் அந்த டைம் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் சரி இப்போ இது முடிக்கிறோன்னா அடுத்த பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்க ஆரம்பிப்போம். சார் நாங்கள் ரைட் இருந்தோம், வெயிட் பண்ணி ஒரு எழுதிட்டு இருந்தோம் கதை ஒன்று. அதை எழுதிட்டு இருக்கும்போதே வந்து சரி இதை விட இன்னும் பெஸ்ட்டாக ஏதாவது கிடச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா நம்ம படம் பார்த்துட்டு
படம் நடிக்கவும் செய்யணும், உங்கள் யூடியூப்லேயும் ஸ்கிரிப்ட் பார்த்துக்கணும், நடிக்கணும், என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ணிட்டு திருப்பி கதையை நம்ம ரெடி பண்ணணுங்கும் போது ப்ரெஷராக இருக்குது, வேணாம் யாராவது இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது தான் ஃப்ரெண்டு சொன்னார், என்கிட்ட ஒரு லைன் சொல்கிறேன் எப்படின்னு பாருன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு ப்ரோ, காமெடியாக இருக்குது, அது ஒன்லைனே காமெடியாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அப்புறம் வந்து சரி பேசலாமான்னு கேட்டப்போ அவரும் அதே ஏரியில் இருந்தார். எங்களுக்கு என்னென்னா க்ரௌட் ஃபண்டிங்கில் மூவ் பண்ணிடலாம், ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக போகும்போது ரிஸ்க் ஆகுது ரொம்ப ஜாஸ்தி, இது ரிஸ்க் கம்மியாகும். ஆனால் ஒரு 500 ரூபா போடுறவனுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக, 5 கோடி போடுறவனுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக பார்த்தா 5 கோடி போடுறவனுக்கு ஜாஸ்தி. அந்த ரிஸ்க்கை குறைக்கணும், ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நாங்கள் சினிமா நடிக்கும் போது நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, முதல்ல நீங்கள் யூடியூப்பை நிறுத்திடுவீங்களா, யூடியூப்பை நிறுத்திடுங்க, ரொம்ப ரொம்ப எதுவும் பண்ணிக்க வேணாம், பிரச்சனை பண்ணிக்க வேணாம், ஏன்னா அவங்க வந்து படத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் எல்லாமே. அது இப்போ கேட்க என்ன நாங்கள் தோணுது, ஏன் அப்படி போய் கஷ்டப்படுத்தணும் அவங்கள போயிட்டு, அவர் பணத்தையும் போட்டுட்டு திக்குன்னு பயந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. சரி க்ரௌட் ஃபண்டிங் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கும்போது, அப்போ கஜா புயல் டைம்லாம் நாங்கள் வந்து 2-3 விஷயத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம், இறங்கி வேலை செஞ்சோம். அந்த ஒரு எங்களுக்கு அந்த ஹோப் இருந்துச்சு, சரி பண்ண முடியும், நம்மளை நம்பி பணம் கொடுப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக போய் சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான ஒரு படம் வேணும்ல, சும்மா ஏனதனம் நானும் ஒரு படம் வச்சுருக்கேன்னா எடுக்க முடியாது. அந்த க்ரௌட் ஃபண்டிங்கான தேவையான ஒரு படமாக இருக்கணும். அது க்ரௌட் ஃபண்டிங்கில் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதெல்லாம் பண்ணோம்னா அது ரிஸ்க்காக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ணணும். அது தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கதை அமைஞ்சுது, கேட்டோம், பிடிச்சிருந்துச்சு. அவருக்கும் அதே மைண்ட் செட்டில் இருந்தார். நல்லா இருக்கு ப்ரோ, ஆனால் ஒர்க் அவுட் ஆகாமல் டவுட் அவருக்கு இருந்துச்சு, எங்களுக்கும் பயம் இருந்துச்சு. அந்த வீடியோ பண்ணி போட்டு 1 டே வந்து ஃபுல்லாக கலெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ஹோப் வந்துச்சு. நாங்கள் ஒரு 10 நாள் ஆகும் இந்த டைம் எடுக்க, அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம், ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம், ரைட்டு என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணுறது, என்னென்ன இது இருக்குது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்போம்னு பார்த்தோம். டைமே கொடுக்கல, டக்குன்னு ஒரு நாள்லேயே வந்துருச்சு 50 லட்ச ரூபா. நாங்கள் உடனே அடுத்த நாள் இன்னொரு வீடியோ போட்டு இதுதாங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு அதையும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில், அது ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக அது தொடரப்பையும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிட்டு போகலாம். எல்லாருமே வந்து உங்களை ஒரு பிராண்டாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணும்போது, இதுதான் எங்களுடைய பிராண்டுன்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும்போது, அது எந்த விதத்தில் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு அது வந்து ப்ளஸ்ஸாக தான் தெரியுது. ஏன்னா இப்போது அவர் சொன்ன மாதிரி சிங்கிள் கேரக்டர் தான் இருந்துச்சு, அந்த கேரக்டரை வந்து டூயலாக மாற்ற முடியுமா, பாசிபிள்னு அந்த படம் பண்ணலான்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அது பாசிபிள் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து எங்கள் 2 பேர்த்தையும் கோபி சுதாகரை பிரித்து பார்க்க முடியாது. கோபி வேற சுதாகர் வேறையா, யாருக்கு சுதாகர் யார் கோபின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் எங்களுக்கு சக்ஸஸே அதான். ஏன்னா 2 பேர் ஆனால் ஒரே ஆளுக்கு அந்த மாதிரி அப்படி தான் வெளியே இருந்து பார்க்குறாங்க. அப்போ அதனால தான் எல்லாமே எனக்கு இருக்குது. அதாவது ப்ளஸ் தான் எங்களுக்கு கண்டிப்பாக. மைனஸாக பார்த்தோம்னா அது எனக்கு மைனஸாக தெரியல, அது எனக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. மைனஸாக நினச்சா நானே ஒன்று தான் நினைக்கணும், நான் இவனை பற்றி என்னை பற்றி நினைக்கணும். 2 பேர் ஒன்றா இருக்கும்போது நம்ம எதுக்கு மைனஸாக யோசிக்கணும் அப்படி. சரி, இப்போது எப்பயுமே ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு ஜம்ப் ஆகும்போது எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற ஃபேமை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு. இப்போ டிவிலேருந்து வந்து எல்லாராலுமே வந்து பெரிய ஸ்டார் ஆக முடியல, சிவகார்த்திகேயன் ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்கலாம், பட் எல்லாராலுமே பெருசாக சாதிக்க முடியல, நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களா, நீங்கள் இதை விட்டு போகாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க? அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 பேருமே சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ படம் பண்ணுவீங்க, படத்துக்கு வாங்கன்னு நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அங்கெல்லாம் போயிட்டு யூடியூப் விட்டுறாங்க, எங்களுக்கு போர் அடிக்குது, யூடியூப்லேயே படம் பண்ணி ஒருத்தக்கிட்ட எதுக்கு யூடியூப் படத்துக்கு போகிற, நீ உனக்கு தேவையாதெல்லாம், நீ யூடியூப்ல ஒழுங்காக பண்ண வேண்டியதானே, உனக்கு என்ன வேணுமோ இங்கே கிடைக்குது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிடைக்குது, நான் யூடியூப் விட்டு போக மாட்டேன். யூடியூப் இருக்குது, படமும் இருக்கும், எனக்கு 2 மேனேஜ் பண்ண இப்போ முடிஞ்சனால தான் நான் படமும் சேர்த்து பண்ணுறேன். இல்லைன்னா நான் யூடியூப் விட்டுட்டு பண்ண ஒரு ஐடியா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. யூடியூப் எப்பயுமே இருக்கும், பண்ணுற விஷயமும் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சோறு போட்டதே யூடியூப் தானே. நாங்கள் இது மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எங்களோட பேஸே யூடியூப் தான். அதனால் யூடியூப்பை விட்டுட்டு நாங்கள் வேற எங்கேயும் போக முடியாது, இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் தான் இருந்தாகணும். எங்களுக்கு இதுதான் ப்ளஸ். எங்கே சினிமாவில் போய் நாளைக்கு எப்படி எந்த அளவுக்கு போய் நிற்போம்லாம் தெரியாது, ஆனால் யூடியூப்ல நாங்கள் கண்டிப்பாக நிற்போம். அது ஒரு நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரக்டர்னும் போது ஒரு ஃபார்மலாக அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு இல்லையா, ப்ரொடியூசரை போய் பார்த்து கதை சொல்லி ஓகே பண்ணி அவங்க ஒரு பட்ஜெட் ஓகே பண்ணி காஸ்ட் ஓகே பண்ணின்ற மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அப்படி ஒரு ப்ராசஸாக இல்லாமல் க்ரௌட் ஃபண்டிங்ன்ற மேட்டர் வச்சு மூவ் பண்ணும்போது, சரி நம்மளுக்கு வந்து மற்ற வழக்கமான ஒரு ஃபார்மெட் எல்லாமே இப்படி நடக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து வேற மாதிரி இருக்கலாமேன்ற மாதிரி அதை யோசிச்சு உண்டா நீங்கள்? இல்லை வேற மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணோம், அது எதுவுமே நடக்கலை. நிறைய ப்ரொடியூசர்ஸ் ட்ரை பண்ணோம், நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ க்ரௌட் ஃபண்டிங்க்கு சுவிட்ச் ஆனது. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ நிறைய ட்ரை பண்ணோம். அவர் சொல்லும்போது இந்த பட்ஜெட் எப்படி, இந்த ஹீரோ எப்படி இதை ஒத்துப்பார், அவர் எப்படி இறங்கி வருவார், இப்போ மார்க்கெட்டில் இவங்க இருக்காங்க அவங்கள போடு, அதெல்லாம் நிறைய ஸ்டோரி வில் கோ அண்டர் த நைஃப். ஸோ அதுலாம் இல்லாமல் சரி க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்றதான் சவுண்டட் குட். ஸோ அதில் அப்படியே தொடர்ந்து வந்து நீங்கள் காமெடி வீடியோஸ் சடைய வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு காமெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் படத்தில் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் நடுவில் ரெண்டு படத்தில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மெர்சல்லையும் மீசை முறுக்கில் மட்டும்தான், அதுவும் ரொம்ப சின்ன ஒரு கேமியோ தான். ஏன் நீங்கள் தொடர்ந்து வந்து அது மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம்? நாங்கள்
அது சொல்றேன் சொல்லுங்க. படம் நீங்களே சொல்லுங்க. மெர்சல் படம் வந்து நான் ஒரு சீன் பண்ணோம், ஒரு பெரிய சீனே ஒன்று பண்ணோம், அது எடிக்க போயிடுச்சு. நீங்க பார்த்தது ஒரு பேட்ச் அது போயிடுச்சு. அப்புறம் வந்து மியூசியம் இருக்கும் அந்த மாதிரி தான். அது வந்து ஃபுல்லா அந்த ஒரு சீன் மட்டும் தான் நாங்கள் பண்ணவே செஞ்சோம். அது படமே முடிஞ்சிருச்சு. தெரியும். அதுக்கப்புறம் வந்து அதனால தான் அது சின்னதாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேமியோவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா நீங்க 2 பேரும் காமெடி பண்ணுங்க, சும்மா ஒரு சீன் வாங்க சார் நீங்க வந்து இப்படி வாங்க சார் நீங்க ஒரே ஒரு சீன் மட்டும் வாங்க, அந்த மாதிரி நீங்க அதே மாதிரி அவரை மாதிரியே பண்றீங்க, அது எப்படி படத்துல வந்து மிமிக்கிறீங்க, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் சார் போயிடுச்சு பாதி. அதனால அது நான் விருப்பப்பட்டு போய்த்தலாம் அப்படின்னு சொல்லி விரட்டி விடல. படமே நீங்க ஆமா, அதாவது ஓட முடியாது படம் பண்ணோம். அடுத்து வந்து தெலுங்கு தமிழ் பைலிங்கில் ஒரு படம் 7 ஒரு படம் பண்ணோம். அதுவும் முடிஞ்சுது. ஆனால் டப்பிங் மட்டும் நான் போகல. அந்த படம் அது 2 வருஷமா இருக்குது. ஓட முடியாது படம் வந்து ஏதோ டிசம்பர் ஆரம்பித்தோம். அது 2 சீசன் முடிஞ்சு 3ஆவது சீசன் வரப்போகுது. அப்புறம் வந்து உரியடி பண்ணியிருக்கோம். உரியடி 2 பண்ணோம். அது இந்த அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேல மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஜாம்பி போயிட்டு இருக்கு. அது ஏப்ரலில் ஷூட் முடியும். மே ஜூனில் அந்த டைமில் அவங்க ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மெயின் ஸ்ட்ரீமாக ஃபுல் படமும் பண்ணுற மாதிரி எல்லா படமும் பண்ணியிருக்கோம். ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே எல்லாமே வேற ஒரு விஷயம் நீங்க அவாய்ட் பண்ணல. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி குட்டி கேரக்டர் ரொம்ப நாங்கள் அவாய்ட் பண்ணோம். ஏன்னா அது தெரியுது. கேட்கும் போதே வந்து படத்தில் சும்மா படம் முடிக்க போகிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து குட்டி கேரக்டர் பண்ணோம்னா அப்படி செட் ஆகிடும். வந்து இப்போ சிம்பிளா இப்போ சோசியல் மீடியாவில் வந்து படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ அவங்க கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, சும்மா நீங்கள் வாங்க கடைசியாக படம்லாம் முடிஞ்சிருக்கிறோம் சும்மா இப்போ ப்ரொமோஷனுக்காக அந்த மாதிரி கூப்பிட்ட ஆரம்பிச்சாங்க. அதுதான் கொஞ்சம் அது வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். அது மாதிரி தான் தவிர்த்து படம் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லி வேணாம்லாம் சொல்லு, கரெக்டாக பண்ணிட்டோம். இவங்க 2 பேரை தவிர மற்ற டீம் மெம்பர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் தான் யூடியூப்லேருந்து வந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து சீசன்ட் ஆக்டர்ஸாக ஒரு 50 மூவிஸ் 100 மூவிஸ் பண்ண ஆக்டர்ஸ் தான். நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. டாக்ஸ் போயிட்டுருக்கு, இன்னும் சைன் பண்ணல. ஸோ அதனால சொல்ல முடியாது. ஆனால் பெரிய காஸ்ட் தான். எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நிறைய க்ரூவும் வந்து பெரிய க்ரூவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ டாப் நாச் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான். இவங்க வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கான லிமிடேஷன்ஸ்னு சில இது இருக்கும், நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது உங்கள் பார்வையில் என்னென்னு சொல்ல முடியும்? இல்லை, காமெடி ஜானர்ன்றதால லிமிடேஷன்ஸே எனக்கு தெரிஞ்சு இல்லை. வேறு ஏதாவது இப்போ நான் த்ரில்லரில் இவங்களை கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்து அங்கே லிமிடேஷன்ஸ் இருக்கலாம். பட் இதுன்றதால நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட லிமிடேஷன்ஸ் என்ன? நீங்கள் அதான் சினிமான்னு வர்றப்போ யூடியூப்பில் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அங்கே பண்ண முடியாது. அந்த லிமிடேஷன்ஸ் பார்த்து செட் பண்ணிக்க வேண்டியது. இங்கே ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம்ன்றதை தாண்டி இங்கே சென்சாரே கிடையாது. நம்ம என்ன வேணாலும் பேசலாம். இங்கே சொல்ல போனால் யூடியூப்ல அப்படி பேச முடியாது இல்லை சினிமாவில். அதுக்குன்னு ஒரு சில இது இருக்குது, அதை மட்டும் பார்த்து பண்ணி. ஓகே, ரொம்ப கிளீஷேவாக ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் நான் தெரிஞ்சு ஒரு கியூரியாசிட்டினால கேட்குறேன். உச்சபட்சமாக ஒரு திட்டு ஒரு விமர்சனம்ன்ற மாதிரி வந்திருக்கும் இல்லையா உங்கள் வீடியோக்கு? அது என்ன? அது ஒவ்வொரு வீடியோக்கும் வந்துடும் பயங்கரமா. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடுறதுக்கு முந்தின வீடியோ ஒரு அரசியல் சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆளுகளை பற்றி வீடியோ பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அப்படியே ஆப்போசிட் பார்ட்டியிலேருந்து காசு வாங்கிட்டோம் சொன்னாங்க. அது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அந்த பார்ட்டியை பற்றி வீடியோ பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க இவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க. யார் தான் கொடுக்குறீங்க கமெண்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் உச்சக்கட்ட பாராட்டுனா என்ன சொல்லுவாங்க? பாராட்டுகள் நிறைய வந்திருக்கு. இப்போ இந்த கிரவுட் ஃபண்டிங் பண்ணவங்களே பாருங்க, எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்டர்னா நாங்கள் கால் பண்ணி பேச ஆரம்பித்தோம். எங்கள் டீம்லேருந்து பேசலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நம்பரை பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா 14 பேர் இது வரைக்கும் இருக்காங்க, இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி வந்து ஆமாம் எங்களுக்கு பணம் போட்டுருக்கீங்க, எங்களுக்கு வந்துருச்சு, டீமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு மெயில் போவோம், இது மாதிரி விஷயங்களும் போய் சேரும். நாங்கள் பண்ணும்போது நாங்கள் இன்சைட் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 30 பேர் நம்ம முதல்ல போட்டவங்க நம்ம கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு பேசும்போது சில பேர்லாம் வந்து நாங்கள் சும்மா தாங்க போட்டோம், எங்களுக்கு ரிட்டர்ன் வரலாம் நாங்கள் போடவே இல்லை, உங்கள் வீடியோ நான் ஃப்ரீயாக பார்த்துருக்கேன் அதனால அதுக்காக நான் ஃபீஸாக வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு இன்சைட் பண்ண ஆசைப்படுறீங்க அது பண்ணுங்க, யாருக்காகவும் தயங்காதீங்க. அவங்களுக்கு யாரும் பண்ணல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பண்ணல நான் உனக்கு பண்ணுறேன், நீ வா, நீ வந்து நான் வந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து எத்தனை பேர் கிடைக்கும்? அது எங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது நாங்களே பெரிய கிஃப்ட் தான் அது. அந்த ஒரு அவ்வளோ சப்போர்ட்டான ஒரு ஆளுங்க 14 பேர் வந்து ஒரு 50 லட்ச ரூபா வந்து ஒரு நாளில் கலெக்ட் பண்ண முடியுதுன்னா அப்போ அந்தளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கணும் எங்கள் மேலே. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு லவ், இவங்க சொன்னால் செய்வாங்க ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் மேட்ரு. பணத்தை விட அதுதான் நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். இப்போ 8 கோடி பெரிய பட்ஜெட்டை பெரிய இதாக நினைக்கிறீங்க அப்படிலாம். 8 கோடி பெருசாக இல்லை. எனக்கு 16,000 பேர், ஒரு 15,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர், நாளைக்கு 50,000 பேர் வந்தாங்க, 1 லட்சம் பேர் வந்தாலும் அந்த 1 லட்சம் பேர் தான் எனக்கு முக்கியமாக தெரியுறாங்க.
அந்த பணத்தை திருப்பி வாங்கியிருக்கோம்னா திருப்பி கரெக்டாக கொண்டு போய் அவங்ககிட்ட கொண்டு போய் திருப்பி அதை சேர்க்கணும், ப்ராப்பராக இருந்துக்கணும், கரெக்டாக நடந்துக்கணும். ஒரு சில பேர் டவுட் இருக்கும், சில பேருக்கு வந்து இவன் பண்ண மாட்டாங்க, சும்மா சொல்கிறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க, திட்டத்தனை பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள மாற்றணும். நாங்கள் வந்து நெகட்டிவிட்டி கொஞ்சம் பேர் சில பேர் இருப்பாங்க, நாங்கள் அவங்கள எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, அவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது. ஏன்னா நம்ம யோசிப்போம்ல, நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல, அது இருக்க தான் செய்யும். அது மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி அதை தான் எங்களுக்கு ரொம்ப தோணுது. எனக்கு வந்து எதுவுமே வேணாங்க. எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்க, கேன்சரில் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி காலத்தில் அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை. அவங்க ஞாபகமாக நான் வந்து உங்களுக்கு நான் அந்த உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினச்சா இப்போ செஞ்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது, அதனால் நீங்கள் எதுவும் வேண்டாம் சொல்லாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பேசினார். எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்களுக்கு யார் கிடைக்கும், எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் அதை தான் நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சில சோஷியல் ஒர்க்லாம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து கிடைச்ச படிப்பினைகள்னா என்னன்னு சொல்லுவீங்க? அது என்னன்னா, கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குறது வந்து உண்மையிலே வெளியிலேருந்து பார்க்குறதோட கஷ்டம். அது வந்து நானே ஒரு சில இடத்துல நக்கல் பண்ணியிருக்கேன் அவன்கிட்ட காமிச்சு, இவங்களுக்குலாம் வேறு வேலை வெட்டியே இல்லையாடா, கிளம்பி எங்கேயா போய் ஏதாவது டூர் வர்றேன், இது பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன், இவங்களுக்குலாம் வெட்டியே போர் அடிக்காதா அப்படின்னு இருக்கும். இறங்கி போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுது. அது வந்து அது போக அது ஒரு சரியான ஜிப்பு மேட்ரு ஒன்று இருக்கு. அதில் அது செஞ்சவனே அவங்க நம்மளுக்கு வந்து மிஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குப்பா தம்பின்னு கையெடுத்து கும்பிட்டா அது இன்னும் செம்ம கிக்கா இருக்கு. அது செம்ம கிக்கா இருக்கு. டைரக்ட் டு வீடியோ இப்போ நிறைய ஸ்ட்ரீமிங் இது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எல்லாரும் வெப் சீரிஸ்ன்ற மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆயிடுறாங்க. ஸோ ஆனால் ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது வந்து செகண்டரின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ டைரக்ட் டு கன்சியூமர் தான் வந்து அடுத்த பெரிய மார்க்கெட்டுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படின்ற ஐடியா வந்துச்சா ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு முன்னாடி? ஒருவேளை வேணா ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, ஃபண்டிங் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு ஒன்று அப்படி வரல. இல்லை, இப்போ ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சிட்டிஸில் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம சிட்டி மட்டும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே டைரக்ட் ரீச் வந்து சினிமா தான். இன்றைக்கு வரைக்கும் தேட்டரில் தான் போய் பார்க்குறாங்க. ப்ளஸ் இது நிறைய இருக்குது. இது வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கும் சினிமாவுக்கு அப்படிலாம் இருக்காங்க. பட் இப்போதைக்கு அதை ஆரத்தில் யோசிக்கல, சினிமா தான். 8 கோடி அப்படின்ற பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும், இப்போ வந்து படம் வெளியே சொல்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அந்த படம் மேக்கிங் செலவு என்னவோ அதை பட்ஜெட்டா சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்த படம் அப்படி சொல்ல முடியாது. இல்லை, மேக் பண்ணி வச்சிட்டோம்னா அதை ரிலீஸ் பண்ணணும், ப்ராப்பரா கொண்டு போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணணும். அது தேட்டர்ல ஒரு ஷோ ஓட்டுறதுக்கு வந்து தேட்டருக்கு பணம் கொடுக்கணுங்க மேட்டர் திரும்ப தெரியல. நம்ம கொடுத்த பணம் திருப்பி நமக்கு எப்படி ரிட்டர்னா வருது. எல்லா பிசினஸ்மே பீப்புள் பார்க்க போறாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு, படத்தை பார்த்தேன், டிக்கெட் வாங்கினேன், படம் பார்த்தேன், வந்தேன்னு இருக்கும். அப்போ அவங்களோட இது என்னன்னா, நான் படம் பார்க்க போறேன், எனக்கா நீ படம் எடுத்துருக்கேன்னு அர்த்தம். இங்கே என்னன்னா, நான் பணம் கொடுத்து எனக்கான படம் எடுக்க சொல்றேன், உங்களுக்கு பணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரியும்ல. அதுக்கான பட்ஜெட் எல்லாம் சேர்த்து ரிலீஸ் வரைக்கும் என்ன ஆகுமோ, என்ன செலவாகுமோ அதை தான் பட்ஜெட்டாக கோட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா மேட்டருமே உள்ள. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரி டிமாண்ட்ஸ் இதில் வந்து நிறைய உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது, செட் ஒர்க் இருக்குது, ப்ளஸ் உங்களை ரிலீஸ் டேட் வரைக்கும் எல்லாமே நம்ம சேஃபாக தான் பண்ணோம். ஏன்னா ஒரு வாட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயோ இது பாதி இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, கொஞ்சம் ஃபண்டு கொடுங்க அப்படிலாம். ஒரு 30,000 கொடுத்தீங்கன்னா அந்த பிடிச்சிருவோம், படத்தை முடிச்சிருவோம், பேட்ச் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பேக்கர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை அடிக்கடி அது எப்படி என்ன எனக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன நல்லா இருக்கும். அது யாரு பேக்கர்ஸ்? வீடியோவுக்கு இப்போ ஒருத்தர் ₹1 போடுறாரு, நம்மளுக்கு ஃபன் மெலன்ல இருந்து ஒரு ஃபன் பண்றாரு அப்படின்னா அவர் தான் பேக்கர். சப்போர்ட்டர் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் பேக்கர்னா சப்போர்ட்டர். அதுதான் பேக்கர். அவங்க என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு பேக் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்களா பணம் கொடுத்து, அவங்க தான் பேக்கர்ஸ். அதான் இப்போ நீங்க இந்த ஃபன் மெலன் ஆப்புக்குள்ள போனீங்கன்னா வந்து இந்த ஃபன் பண்ற பேக்கர்ஸ்னு ஒரு டேப் இருந்தது. ஓகே, அதான் ஃபன் பண்ணுறவங்க அது பேக்கர்ஸ். அதில் எல்லா படமும் பார்க்கலாம். எங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் கையில் 100 1000 கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வாங்கி வந்து எங்கே கொடுக்குறேன்னு தெரியாது, நீங்கள் செஞ்சால் டவுட்டாக இருக்கும். ஆனால் அங்கே என்னன்னா நீங்கள் போட்டால் தெரியும், லிஸ்ட்டில் தெரியும், பேர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே எல்லாமே அக்கௌண்டபிள், கண்டிப்பாக கணக்கு. ஆமாம், ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, டிஜிட்டலாக இருக்குது. பப்ளிக் யாரும் போய் பார்க்கலாம், அது ஒரு அசக்ட் இருக்குது. ஸோ அவர் வந்து டிஜிட்டல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஓகே, ஸோ இது டிஜிட்டல். பிளாக் ஷீப் டீம் படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் பேரும் கார்த்திக், உங்க டைரக்டர் பேரும் கார்த்திக். நிறைய கார்த்திக் இருக்கிறதுனால தான் உங்க பேரும் கார்த்திக். என் பேரு கார்த்திக். எத்தனை கார்த்திக்? அதாவது தடிக்கி விழுந்தோம்னா அம்மா யாருப்பா கார்த்திக் வந்துட்டாக்கா, அந்த மாதிரி என்ன பண்றது? ஸோ இது வந்து க்ரௌட் ஃபண்டிங் முறைப்படி எல்லாருமே தயாரிப்பாளர்கள், எல்லாருக்குமே லாபம், அதுதான் ஒரு மோட்டோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் பேர் ஏதாவது யோசிக்கிறீங்களா? க்ரௌட் ஃபண்டிங்ன்றனால ஏதாவது யோசிக்கிறீங்களா? ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு தெரியும் வந்து பரிதாபங்கள் தான் எல்லாத்துக்குமே தெரிய விஷயம். அது மட்டும் எங்களே தெரியும் நிறைய பேருக்கு. அதனால பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன் வச்சுட்டோம் நாங்கள். ஓகே, தேர்தல் வரப்போகுது. ஸோ கட்சியில் கூப்பிட்டாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, இல்லை இந்த கட்சியை கலாச்சி ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம்? இல்லை,
அது எப்படி வருவாங்க வந்தாங்கன்னா வர்றவங்க முன்னாடி யோசிப்பாங்களா இல்லையா, அவங்க வீடியோ பார்த்துருப்பாங்கல்ல. ஏன்டா எந்த வீடியோ பண்ணாங்க, யார் தம்பி இந்த வீடியோ பண்ணாங்கன்னா ஓய் அவனே கூப்பிட்டு வர அப்படி கேட்கலாம் அவன்கிட்ட கேட்குறியா அப்படின்னுட்டு. ஓகே, இந்த படத்தில் கெட்டப் சேஞ்ச் ஏதோ கொல்லாம விட்டுருக்காங்க, இந்த அடிக்கடி பண்ணாமல் உயிரோட நலமாகிட்டு இருக்குமே சந்தோஷப்படணும். அது வரைக்கும் தொண்டர்கள் சில பேர் கோவப்பட்டு சில பேர்லாம் இருப்பாங்க. தெரியல சென்சிட்டிவான ஆட்கள் நிறைய பேர், அதை தான் அவங்க கட்சி நடத்த முடியும். அது மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இது பண்ணதே பெரிய விஷயம் தான். இவங்க 2 பேரும் கெட்டப் சேஞ்ச்லாம் எதுவும் இல்லை, they'll be themselves. ஆனால் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேக்ஸ் மாதிரி சிக்ஸ் பேக்லாம் வச்சா என்ன மனுஷன் பார்க்க முடியுமா நீங்க? என்னங்க நீங்க சிக்ஸ் பேக் ஆசையா பாருங்க இவருக்கு. நல்ல ஐடியாவா இருக்கு ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. நான் உயிரை விட்டாலும் சிக்ஸ் பேக்லாம் வைக்க மாட்டேன் ப்ரோ. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அது நடக்காது ப்ரோ. அது எப்படி நடக்கும், வைக்க முடியுமா? மனுஷன் வாழ்றது இருக்காது. சிஜி மாதிரி ஏதாவது பண்ணி அதுதான் விஎஃப்எக்ஸ் செலவாகும்னு பண்ணலாம். இதோட முக்கியமான கேள்வினா இவங்களுக்கு பேர் யாரு, ஹீரோயின் யாரு? ஹீரோயின் சொல்லியிருக்கேன், அவங்க சூஸ் பண்ணிட்டு சொல்றேன். அவங்க யாரை சொல்லியிருக்காங்க, யாரு கேட்கலாம் சொல்லியிருக்காங்க? ஹீரோயின் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஹீரோயின்ஸா அப்படிலாம் யாரும் கிடையாது. பேரன்ற ஓ பேர். நீங்க பரதாம வீடியோ பாக்குறீங்கல்ல, எங்களுக்கு என்ன பேரை பாக்குறீங்க? இதுல இல்ல இவனுக்கு நான் பேர் பேரு அதேதான் இங்கேயும் எதுவுமே இருக்காதுங்க. 2 முரட்டு சிங்கிள்களின் கதைன்னு வச்சுக்கலாமே. அப்படியே வச்சுக்கலாம். ஒரு ஃபேக் சிங்கிள், ஒரு ஒரிஜினல் சிங்கிள் அப்படின்னு அவர் முறைகிறார். அப்ப அவர் தான் ஃபேக் சிங்கிள். ஃபேக் சிங்கிள் யாரோ தெரியாது, யாரோ மக்கள் நினைச்சுக்கிட்டுங்கிறேன். மக்களுக்கு தெரியும், மக்கள் தீப்பே மகேஷன் தீப்பு அது மாதிரி நான் தான் ஃபேக்கு. சரி நான் ஒத்துக்கிறேங்க, நான் தாங்க ஃபேக்கு. என்ன எதிர்பார்த்து மக்கள் இந்த படத்துக்கு வரலாம்? டேரக்டரா உங்களோட இந்த படத்தில் கண்டிப்பாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இருக்காது. இது டோட்டலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் ஈஸியாக ரிலேட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம், இந்த க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் முடிஞ்சோடனே டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த டைட்டிலே உங்களுக்கு தெரியும் படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னு. நீங்கள் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆன ரிலேட்டபிளான ஒரு கதைக்களம் தான். ப்ளஸ் நீங்கள் ஹாப்பியாக படத்தை முடிச்சுட்டு வெளில ஒரு ஒரு ஹாப்பி டு கோ மூவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதை தாண்டி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை எல்லாமே இது முடிச்சப்பறம் பண்ணலான்ற மாதிரி வச்சுருக்கீங்க? ஆமாம், அப்படி தான் நாங்களும். இப்போ 8 கோடி ரூபாய் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டேஜை அந்த பணம் தொடரப்பையும் ஒவ்வொரு விஷயங்களா அப்படியே ரிவீல் பண்ணிட்டே வந்துட்டு எண்ட் ஆஃப் த கேம்பெயின் வந்து டைட்டில் ரிவீல் பண்ணுற மாதிரி ஐடியா. அப்புறம் வேலையை ஆரம்பிச்சு தொடர்ந்து பட வேலைகள் ஆரம்பிச்சு படி ஆரம்பிச்சிடும். ஓகே, படம் ஆரம்பிக்க போகிறாங்க. யூடியூப் அவங்க விட போகிறதுல முக்கியமான விஷயம் அதுதான். அதுலேயும் வீடியோஸ் தொடரும். ஸோ நீங்கள் அவங்கள வந்து பெரிய ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம், சின்ன ஸ்க்ரீன்லேயும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ படம் நல்லபடியாக வரட்டும், உங்களுடைய லட்சியம் நிறைவேறட்டும். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணுங்க கண்டிப்பாக.